இது ரொம்ப நல்லா இருக்கே. ஏன் கமெண்ட்ரியோட நல்லா இருக்கே. உண்மையை சொல்லணும்னா என்னை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. செலெக்ஷன் பண்ணுறது ஐஎஃப்எல்லும் ஸ்போர்ட்ஸ் சேனலும் தான். ஆனால் அதுக்கப்புறம் மும்பையில் தான் முடிவெடுப்பாங்க. யார் அதுக்கு டிசிஷன் மேக்கர்னு? ஒன் மிஸ்டர் சிவா. சிவா இஸ் த ஃபைனல் வேட். செலெக்ஷன் நேரத்தில் தான் நான் அவரை பார்த்தேன். ஆனால் என்னுடைய ரெஃபரன்ஸ் உனக்கு வேலைக்கு ஆகுமா என்னன்னு தெரியல. அவரை கான்டாக்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஏதாவது வர வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, போயிட்டு வா. இங்கே நீ அனுப்பின இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நிறைய மெயில் அனுப்பி பார்த்தேன், நிறைய கான்டாக்ட்ஸே செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு இதில் எந்த ரோலும் இல்லை. ஸ்டார் தான் இதெல்லாம் பார்த்துக்குது. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்கிறேன். ஓகேவா? பாய். இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் முடிவு சொல்லல மேடம். பெட்டிஷனை வாங்கி. இது ஒன்றும் தேவையில்ல. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. சதீஷனா இதை வாங்கிக்கோங்க. ரம்யா எப்படி இருக்க? நல்லா போயிட்டு இருக்கு மேம். டவுன் ஹால்ல 3 மணிக்கு தானே மீட்டிங்? ஆமா, அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பேன். மேம் இது ஃபாத்திமா. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த கமெண்டேட்டர் வீடியோ கூட அனுப்பியிருந்தேன். நீதானா அது? நல்லா பண்ண. தேங்க்யூ மேம். மேம் நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டதை பத்தி உங்ககிட்ட போன்ல சொன்னதாமா இப்பயும் சொல்றேன். இது ஈவென்ட் நடக்கிற இடம் மட்டும்தான். கவர்மெண்ட்க்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வேணும்னா நாங்க உங்களுக்கு 10 விஐபி பாஸ் வாங்கி தரோம். நீங்க ஜெய்ஷா மீட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? ஏன்னா அவர் தான் இங்க எல்லாத்துக்குமே. அப்புறம் நீன்றதால தான் சொல்றேன். இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம். சரி வரேன். மேம் 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 நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. இவன் எடுக்கிற டெசிஷன் பாதி பேர் கரெக்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் தப்புன்னு கூட சொல்லுவாங்க. இதுல நான் மட்டும் என்னன்னு தீர்ப்பு சொல்லணும்? இப்ப என்னாச்சுன்னு பாருங்க. வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு ரெஃப்ரியா இருக்க போறாங்களாமா. அப்ப இந்தியன் ரெஃப்ரிஸ் எல்லாம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு விசில் அடிக்கிறமா? சார் நான் ஃபாத்திமா சார். ஐயோ, என்னமா பிரச்சனை உனக்கு? நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீ வந்து வந்து என்ன தொல்லை பண்றதுனால உனக்கு எந்த காரியமும் ஆக போறது இல்ல. சும்மா இங்கேயே சுத்திட்டு இருக்காம வீட்டுக்கு போமா. அடே, கோச் எல்லாம் ஒண்ணும் போலடா. இங்க நச்சடிக்கிற ஒரு பொண்ணை தான் போக சொன்னேன். கமெண்ட்ரியா? அதுக்கு நோ சான்ஸ். எனக்கு மாதிரி சாதாரண கிடையாதுமா. கமெண்ட்ரியா? தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஒண்ணும் நடக்காது. என்ன வளர்ற? அதெல்லாம் அவசியமே இல்ல. வாழ்க்கையில இது ஆகவே ஆகாதுமா. நோ வே மை. அதுக்கு பெரிய ஆளுங்களோட பெர்மிஷன் வேணும். எத்தனை தடவை சொல்றது இது நடக்காதுன்னு? கமெண்ட்ரி எல்லாம் இப்ப நடக்காது. ஐஎஃப்எல்லாம் ரொம்ப கஷ்டம். கனவுல கூட நினைக்காத. ஓகே, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம். அந்த கேனலை மட்டும் எடுத்துடுங்க. ஓகே. உனக்கு ரொம்ப செலவாயிடுச்சா? ஆமா, என் ஊர்ல வீட்டையும் நிலத்தையும் வித்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு மாடு இருக்கு, அதையும் வித்துடுறேன். அதெல்லாம் விடு. உன் அடுத்த பிளான் என்ன? எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருக்குமே. கிளம்பி வீட்டுக்கு போ. டிக்கெட் கூட எடுத்துட்டேன். டிக்கெட்டா? எனக்கா? நான் உன் கூட தங்குறது உனக்கு பிடிக்கலன்னா நீ வேணா வேற எங்கேயா போய் தங்கிக்கோ. ஐயோ கிரிஞ்சு. டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். நடக்குமான்னு தெரியல, இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வேற வழி கண்டுபிடிச்சிட்டேன். நீ தான் ரொம்ப அடம் பிடிக்கிறியே. ஆனா அதுக்காக உன்னையும் தொந்தரவு பண்ண முடியாதுல்ல. ஏதாவது சின்ன வேலையில சேரணும். ஓஹோ, அப்ப என்ன சாவடிக்காம போக மாட்டேன்? அதான் இன்னும் டைம் இருக்கே. இது ஹாஃப் டைம் தானே, போக போக என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ நான் ஹாஃப் டைம்க்கான விசில் அடி.
லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் ஃபினிஷ்டோ ஃபினிஷ்டு. நாளையில இருந்து ஒன்ஸ் மோர் ரிப்பீட்.